பணிகளை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடரும் போராட்டம். சென்னையின் வெவ்வேறு பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தீவிரம். ஐந்து மாதங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்திய சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு அமர்ந்து தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டம். 5 மாதங்களாக வேலை இல்லாததால் வாழ்வதா சாவதா என்று கேட்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக முழக்கம். சென்னை ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் இரவோடு இரவாக கைது. குண்டுக்கட்டாக வாகனத்தில் ஏற்றும் போது பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிய பிரத்யேக செல்போன் செயலியை அறிமுகம் செய்கிறது திமுக. இன்று அறிமுகம் செய்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பரபரப்பான அரசியல் சூழலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பணிகள், கூட்டணியை பலப்படுத்தும் விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் கஞ்சா சாகுபடி 0 என்ற நிலையில் இருப்பதாக திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம். அதிமுக ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய இபிஎஸ் தற்போது போதைப்பொருள் குறித்து பேசுவது விந்தையாக இருப்பதாக விமர்சனம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த போதைப் பொருட்களான அந்த குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்கள் பெரிய அளவில் நடமாட்டம் இருக்கிறது, இதை தடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாங்க. அடுத்த நாளே 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பான் பராக்கு குட்காவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சட்டமன்றத்திலேயே காட்டினாங்க. அவங்க இன்னைக்கு போதைப் பொருளை பத்தி பேசுறதுதான் வெந்தையா இருக்கு. தமிழகத்தில் கஞ்சா நடமாட்டம் இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதாக இபிஎஸ் விமர்சனம். கஞ்சா போதை ஆசாமிகளால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை எனவும் குற்றச்சாட்டு. சுகாதாரத்துறை மந்திரி, மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா, பச்சை பொய், முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்கிறார். சைலேந்திர பாபு டிஜிபியாக இருந்தபோது கஞ்சாவை ஒழிப்பதற்கு 2.0, 3.0, 4.0 என்று போட்டுக்கொண்டு ஓய்வு பெற்றுவிட்டார். திமுக ஆட்சியில் நடந்த கஞ்சா ஒழிப்பு வேட்டை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திரு சைலேந்திர பாபு டிஜிபி வந்தார், அவர் ஒரு அறிக்கை விட்டார். இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு 2.0, 3.0, 4.0 போட்டா ரிட்டர் ஆகி போயிட்டார். உண்மைதானே? ஆக இப்படி கஞ்சாவை ஒழிக்கிறேன், கஞ்சாவை ஒழிக்கிறேன் என்று தினந்தோறும் பல கிலோ உள்ள கஞ்சாவை இன்றைக்கு காவல்துறை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் வளர்ந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை திமுக ஆட்சியில் தடுத்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலடி. அதிமுக ஆட்சி காலத்திலே அது ஆரம்பித்து வழக்கே போது அந்த அதிமுக அமைச்சரவைகளுக்கு
இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு சம்பந்தமாக வழக்கு இருக்கிறது. அது நீதிமன்ற நடவடிக்கை இருக்கு. அவர்கள் செய்ததை இப்போ வளர்ந்ததை நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ஜின் இல்லாத காரான அதிமுகவை பாஜக என்னும் லாரி கட்டி இழுப்பதாக திருவண்ணாமலையில் நடந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை கூட்டணி என்கிற லாரி இழுத்து கொண்டு செல்வதாக உதயநிதி ஸ்டைலில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கூட்டணியில் புகைச்சல் கிளம்பிவிட்டதால் திமுக கூட்டணி என்ற லாரி மக்கர் செய்வதாக இபிஎஸ் கடும் விமர்சனம். ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு கேட்பதால் திமுக கூட்டணி நிலைக்குமா என்று சந்தேகம். இந்த லாரி மக்கர் பண்ணது போ, இந்த லாரி மக்கர் பண்ணது. காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க, பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. தமிழ்நாட்டில் திமுக வலிமையாக இருப்பதால் வரும் தேர்தலில் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். காங்கிரஸ் தலைவரிடம் கூறிவிட்டதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேட்டி. நம்ம பகுதியில் எல்லா பகுதிகளும் ஜெயிக்கும். நம்ம தான் முதல் கூட்டணி, நிச்சயமாக வெற்றி பெறுவோம். டெல்லியில சொல்லியிருக்கேன், மற்ற ஸ்டேட்லாம் பாருங்க, அங்க ஜெயிச்சிருவோம். காஞ்சிபுரம் மாவட்டம் கோட்டூர் கிராமத்தில் ஆய்வுக்கு சென்ற ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏவும் தமிழக காங்கிரஸ் தலைவருமான செல்வ பெருந்தகைக்கு மக்கள் எதிர்ப்பு. கூட்டணி ஆட்சி முடியும் தருவாயில் கண்துடைப்பிற்காக வந்திருப்பதாக கூறி முற்றுகையிட்டு கேள்விகளால் துளைத்தெடுத்ததால் பரபரப்பு. எங்களுக்கு பாடி போகிறதுக்கு வழி இல்லாமல் கலைஞர் நகரத்தில் வழி இல்லாமல் தவிச்சுன்னு இருக்கிறோம். நான் எத்தனை முறை அவருக்கு அறிகுறி கொடுத்துருக்கேன், எத்தனை முறை ஃபோன் பண்ணிருக்கேன், தோ வரேன்னு கடைசியில் முடிகிற கட்டத்தில் இப்போ வந்து கேட்டிருக்காரு. நாளை புத்தாண்டு கொண்டாடப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் நேற்று இரவோடு இரவாக சத்யபிரதா சாஹூ உள்ளிட்ட 9 IAS அதிகாரிகள் இடமாற்றம். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளராக சத்யபிரதா சாஹூ நியமனம். தமிழ்நாட்டில் ஒரே நாள் இரவில் IPS அதிகாரிகள் 70 பேர் பணியிடமாற்றம். சட்டசபை தேர்தல் அறிவிப்பு சில மாதங்களில் வெளியாகும் சூழலில் அதிரடி உத்தரவு. IPS அதிகாரிகள் 30 பேருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம் வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆயுதப்படை DGP-ஆகவும், ADGP சந்தீப் மிட்டல் சைபர் கிரைம் DGP-ஆகவும், ADGP பாலநாகதேவி பொருளாதார குற்றப்பிரிவு DGP-ஆகவும் பதவி உயர்வு. CBCID IG அன்பு உள்ளிட்ட 7 IGக்கள் ADGP-ஆக பதவி உயர்வு. மதுரை தென்மண்டல IG பிரேமானந்த் சின்ஹா ஆவடி காவல் ஆணையராக நியமனம். காசோலை மோசடி வழக்கில் மதிமுக MLA சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. 1 கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்துவதற்காக அளித்த செக் பவுன்ஸ் ஆனதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவேக நிர்வாகிகளிடம் 2வது நாளாக நடைபெற்ற CBI விசாரணை நிறைவு. சுமார் 6.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றும் ஆஜராக உத்தரவு. புதுச்சேரியில் வரும் 3ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு விநியோகம் என்று அறிவிப்பு. 800 ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும்.
பாதுகாப்பாக கொண்டாடும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது காவல்துறை. கடலில் இறங்கி குளிக்கவும் பொது இடங்களில் பட்டாசு வெடிக்கவும் தடை விதித்து உத்தரவு. நட்சத்திர ஹோட்டல்களில் புத்தாண்டையொட்டி நடைபெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிப்பு. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தல். புத்தாண்டு தினத்தன்று தமிழகத்தில் 70,000 போலீசாரும் சென்னையில் 19,000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக அறிக்கை. சென்னையில் இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் சாகசம் செய்வதை தடுக்க பிரத்யேக தனிப்படைகள் அமைத்து மேம்பாலங்கள் மூடப்படும் எனவும் அறிவிப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் இன்று மேம்பாலங்கள் அனைத்தும் இரவு 10 மணிக்கே மூடப்படும் என்று அறிவிப்பு. காமராஜர் சாலை மற்றும் எலியாட் கடற்கரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்து உத்தரவு. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு தீவிரம். முக்கியமான நகரங்களில் மோப்பனாய் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் உதவியுடன் வாகன சோதனை. புத்தாண்டை கொண்டாட நாடு முழுவதும் சுற்றுலா தலங்களில் திரண்ட மக்கள். கோவா கடற்கரை, பனிப்பொழியும் மலை வாசஸ்தலங்களில் களை கட்டிய கொண்டாட்டம். ஜப்பானை முந்தி உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்தது இந்தியா. அடுத்த 2-3 ஆண்டுகளில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்திற்கு முன்னேறும் என்று எதிர்பார்ப்பு. புத்தாண்டு மலருவதையொட்டி நடப்பாண்டில் பாஜக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பிரதமர் மோடி பதிவு. பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் இந்தியாவின் வளர்ச்சி உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம். மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் விரைவில் அறிமுகம். சோதனை ஓட்டத்தின் போது டம்ளர் நிறைய இருந்த தண்ணீர் சிந்தாமல் இருந்த வீடியோவை பகிர்ந்தார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தாசில்தார் தொடர்புடைய வீட்டில் 82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டுக்கட்டாக பணம் மற்றும் நகை பறிமுதல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் சோதனை நடத்திய போது சிக்கியது. T20 தொடரில் இலங்கையை ஒயிட் வாஷ் செய்து இந்திய மகளிர் அணி அசத்தல். 5வது மற்றும் கடைசி ஆட்டத்தில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை மற்றும் மகர ஜோதி தரிசனம். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆன்மீக தமிழ் இசை விழா. 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி திருமுறை பாடி உலக சாதனை.